அனைவருக்கும் வணக்கம். நான் காமராஜ் பேசுகிறேன். குடிமைப்பணி தேர்வுகளுக்கான பயிற்சியாளராக நான் ஒரு 15 வருடமாக இருந்து கொண்டு வருகிறேன். இந்த வீடியோவானது ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோவாக நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இதை பதிவிட்டிருக்கேன். இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் ரிசல்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வெற்றி பெறவில்லை. 759 பணியிடங்களுக்கு மொத்தமே 35 பேர் தான் தமிழ்நாட்டில் இருந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இது ஒரு வருத்தமான விஷயம். ஒரு பயிற்சியாளராக, ஒரு சிவில் சர்வீஸ் ட்ரெயினராக எங்களை மாதிரி மெட்டர்ஸ்க்கு ஒரு வருத்தமான விஷயம் இது. இந்த நிகழ்வுங்கிறது இப்போ நடந்தது கிடையாது. நான் சமீப காலங்களில் பார்த்து கொண்டு வருகிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சர்வீஸ் வாங்குறவங்க எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண காலகட்டங்கிறது அது ஒரு வேறு வித்தியாசமான காலகட்டம். அப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியும் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு வேக்கன்சியும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுலேயே நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே கிடையாது. நாங்களாக தடுமாறி படித்து நாங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ போயிட்டு, இப்போ எங்களை பேர் சில பேர் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அதை கோட்டை விட்டு வருவோம். சில பேர் சர்வீஸ் வாங்கினாங்க. இப்போ விழிப்புணர்ச்சி நிறைய இருக்க காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் பயிற்சி நிறுவனங்கள் ஏகப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரிசல்ட்டு கொஞ்சம் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வருது. இப்போ நீட்டு எக்ஸாம் வந்துச்சு, அதை பார்த்து நம்ம பயந்தோம். அதில் நம்ம மாணவர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ அதே நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் தேர்வும் ஏற்பட்டிருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கல்வியாளரை நான் ஆராயும் போது ஒரு 2 கேள்விகள் எனக்கு என் கண்முன்னே வருகிறது. ஒன்று, நம்ம மாணவர்களுடைய திறமை நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே குறைஞ்சிருக்குதா, இது ஒரு கேள்வி. இன்னொன்று இல்லை நம்ம மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி. இது ரெண்டையுமே கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா இதில் இருக்க உண்மை புரியும். இப்போ மாணவர்கள் திறன் குறைந்து விட்டதா அப்படின்னா, இப்போ 2013 சிலபஸ் மாற்றினதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டாப்பர்ஸ் நிறையா வந்திருக்காங்க. எல்லா ஆப்ஷன்லையும் டாப்பர்ஸ் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது திறமையில் எந்த குறையும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லியில் போய் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் அவங்க சர்வீஸ் வாங்க தான் செய்கிறாங்க. அதேமாரி பிற மாநிலங்கள்லேருந்து இங்கே படிக்கிறாங்க, அவங்களும் சர்வீஸ் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது திறமை அடிப்படையில் நம்ம மாணவர்கள் யாருக்குமே செலக்டவர்கள் இல்லை. அப்படிங்கிற நிலைமையில் அப்புறம் ஏன் ரிசல்ட் குறையுது? இப்போ சொல்லப்போனால் நான் 2வது கேள்வி கேட்டேன், அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்களா அப்படின்னு. நாங்கள் படிக்கும்போது எந்த விதமான பயிற்சி நிறுவனங்களும் கிடையாது. இப்போ நாங்களே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேசிஸில் கீழே விழுவோம், எனக்கு தொடச்சி விட்டுட்டு நாங்கள் எழுந்து ஓடுவோம். இப்படியே படித்து எங்களால் வாங்க முடியல. இப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இது வீணாக போகக்கூடாது, அடுத்து வர சந்ததியினருக்கு எங்களை பேர் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃபீல்டில் வி ஆர் ட்ரைனர்ஸ், என்னை போன்ற பல பேர் இருக்காங்க. இப்போ இதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது. இந்த பயிற்சி நிறுவனங்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக ரிசல்ட்ஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த தவறான வழிநடத்தப்படுகிற எல்லாங்களுக்கு ஒரு விடை கிடைக்குது இங்கே. அதில் ஓரளவு எனக்கு ஒரு கருத்து உடன்பாடு இருக்குது. ஏனென்றால் இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எதை படிக்கணும்னு தெரியாது. நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணோம். ஸோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ, இந்த வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 3 வருஷம் ஆச்சு. இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. புக் மெட்டீரியல்ஸ் தான் கிடையாது, ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது போக நெட் சோர்சஸ் இருக்குது. ஸோ மாணவர்களும் நல்லாவே திறமையாக படிக்கிறாங்க. பட் இருந்தும் ஏன் சர்வீஸ் வாங்க முடியல? இப்போ வாங்கின 35 பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குற பெரும்பாலான பயிற்சி நிறுவனங்களோட விளம்பரங்கள் பார்க்குறேன். இந்த விளம்பரங்கள் 35 பேர் போட்டோமே இருக்குது. இப்போ உண்மையிலே அவங்க எங்கே தான் படித்தாங்க? இதை ஒரு கேள்வி விடை தெரியல. அடுத்து இப்போ இவ்வளோ பேர் இங்கே தான் படிச்சிருக்காங்க, எல்லா அகாடமியும் படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் அதிகம் வரணும்.
வரல அப்படிங்கும்போது இங்கே தவறான வழிநடத்தல் கண்டிப்பாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன் இந்த தவறான வழிநடத்தல் இருக்கிறது? இதுக்கு யார் காரணம்? பயிற்சி நிறுவனங்கள் தான் காரணம். அது முதல் விஷயம். இருந்தாலும் இந்த பயிற்சி நிறுவனங்களை தேடி போகிறது யாரு? நம்மள மாதிரி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். சரி, இப்போ உங்களுடைய காசு பணம் ஏதோ ஒன்று பயிற்சி நிறுவனத்தில் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் ஒரு தவறான வழிநடத்தல் மூலமாக நீங்கள் படித்து சேர்ந்து ஒரு வருஷ உழைப்பு உங்களுக்கு வீணாக போச்சுன்னா அதுக்கு என்ன காசு கொடுத்தாலும் ஈடாகாது. நாளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் நீங்கள் செலவழிச்ச நிமிஷம் திருப்பி வராது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லை என்ன பண்ணுறீங்க? நம்ம இருக்கையிலே சிறந்த மருத்துவராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நோய் குணமானவங்ககிட்ட போய் கேட்போம், இந்த டாக்டர் நல்ல டாக்டரா, ஸோ உண்மையிலே இதெல்லாம் நமக்கு குணமாகுமா அப்படின்ட்டு. அப்போ பல பேரை சேர்ந்து நீங்கள் ஆராய்ந்து தெளிந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த டாக்டரை போய் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. அப்போ நம்ம உயிர் மேலே இருக்கிற அக்கறை இந்த கேரியர் மேலே உங்களுக்கு இல்லை. சரி, சிவில் சர்வீஸ் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இது ஒரு கனவோட, எத்தனை கனவோட வர்றீங்க. அந்த கனவுகள் உங்களை உந்துதல் பண்ணி நீங்கள் தள்ளி இதை ஒரு உயிர் மூச்சா நினச்சி படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இட்ஸ் ஒரு கேரியர், இட்ஸ் ஒரு லைஃப். அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்க போகும்போது அதுக்கான தகுதியான நபர்கள்ட்ட ஒப்படைக்கிறீங்களா? நீங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? கண்டிப்பாக இல்லை. மலிவான விளம்பரங்கள் நான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சின்னு கேட்கலாம். நான் இது காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இது எந்த பயிற்சி நிலைமையும் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இது என்னுடைய பொறுப்புணர்ச்சி மூலமாக வந்த ஒரு பதிவு. ஏன்னா நான் 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் கம்மியாகிறத பார்த்து என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஒரு பொறுப்புணர்ச்சியில் பண்ணுறது தான். சமூக பொறுப்புங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு பயிற்சியாளராக கண்டிப்பாக எனக்கும் அது உண்டு. என்னுடைய ஆதங்கத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ நீங்கள் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, அவர் பேட்டியை வாங்கி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு? பயிற்சி நிறுவனமே தேவையில்லைன்னு தான் சொல்கிறாரு. எந்த பயிற்சி நிறுவனமும் தேவையில்லை, நானாக தான் படித்தேன், 90% நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், 10% மட்டும் நான் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அதே கண்டிஷன் உங்களுக்கும் பொருந்தும். பயிற்சி நிறுவனங்களை நீங்களே படிக்கலாம், ஆனால் நீங்களே படித்தாலும் படிங்களே தவிர ஒரு தவறான வழிகாட்டுதல்களில் மலிவான விளம்பரங்களை பார்த்து உங்கள் வெற்றியை இழந்துடாதீங்க. இந்த வெற்றிங்கிறது நீங்கள் அரும்பாடுபட்டு பாடுற விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியுமே முக்கியம். அப்படிங்கும்போது இதை ஒரு சரியான வழிகாட்டுதலின் பேரில் சரியான ஒரு கலந்தாச்சு ஏற்கனவே வெற்றி பெற்றவங்களை பாருங்கள். பார்த்து அவங்கக்கிட்ட எப்படி படிக்கீங்க, எங்கே படிச்சிங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா எங்கே படிச்சிங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டையும் படிச்சோம்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படி படிச்சிங்கன்னு கேளுங்க. எப்படி படிச்சிங்கன்னு கேட்டு அது மூலம் அப்போ பண்ணால் இந்த 2வது கேள்விக்கு விடை கிடைக்கும். இன்னொன்று, இது ஜென்ரலாகவே நான் சொல்ல வேண்டியது, முழுக்க ஒருத்தர் வெற்றி பெறாருன்னா இதில் 80% அந்த மாணவர்கள் உழைப்பு தான் காரணம். 20% எங்களை மாரி பயிற்சியாளர்களோட சின்ன ஒரு ஹெல்ப் அங்கே இருக்கும். முழுக்க பயிற்சி நிறுவனங்களை சார்ந்து நம்ம வெற்றி பெற்ற முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து, நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போய் சேர்றீங்க. உங்கள் அப்பா அம்மா எப்படி சேர்க்குறாங்க? 4 இடத்துல விசாரிச்சு, இந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல், இந்த காலேஜ் நல்ல காலேஜ், படித்தோன்னே வேலை கிடைக்குமா, இப்பெல்லாம் சேர்க்கும்போது ஒரு பயிற்சி நிறுவனம் தேர்ந்தெடுக்கும் போது அதையே மனசில் வச்சு தேர்ந்தெடுங்க. ஒரு ஃபோட்டோவை பார்த்து 100 பேர் சேர்ந்துட்டான், நாங்கள் யாரை வேணாலும் வாங்க வைப்போம், யாரை வேணாலும் வாங்கலாம் வைக்க முடியாது. நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு பேர நாங்கள் பரிச்சை எழுத முடியாது. நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். அப்படிங்கும்போது உண்மைகளை அலசி ஆராய்ந்து ஒரு ஃபீல்டில் சீனியர்கிட்ட கேட்டு தெரிந்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.